எல்லா வயசுலயே தலைமுடி வெள்ளையா மாறினா பல பேர் ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை மாத்துறதுக்கு இந்த 2 ஆயில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். வீட்லயே எப்படி இந்த ஆயில் செய்யறது அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வரும். வயசு ஆக ஆக முடி வெள்ளையா மாறது நேச்சரான விஷயம் தான். ஆனா இளம் வயசுலயே ஹேர் லாஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றவங்க பல பேர் இருக்காங்க. சில டைமிங்ல அது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்காது. சம்டைம்ஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸால கூட முடி சீக்கிரமா நரைக்க ஆரம்பிச்சிடும். சோ டாக்டர் கன்சல்டிங் எடுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். வீட்லயே சம் எக்ஸசைஸ் கூட நம்ம பண்ணலாம். கோகனட் ஆயில் கூட 2 எக்ஸ்க்ளூசிவ் திங்ஸ் நம்ம சேர்த்து ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வந்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். அந்த காலத்துல இந்தியால ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணப்பட்டு இப்ப வரைக்கும் நடைமுறையில இருக்கு. இது பல வகையான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு நேச்சர் சொல்யூஷனாவும் இருக்கு. ஆயுர்வேதத்துல ஒரு சிறப்பு பெயரையுமே பெற்றிருக்கு. கோகனட் ஆயில மத்த பொருட்களோட கலந்து நேச்சராவே ஹேரை பிளாக் ஆக்கலாம். கோகனட் ஆயில்ல ஃபேட் ஆசிட் அண்ட் லாரிக் ஆசிட் நிறையவே இருக்கு. ஹேர் லாஸ் குறைக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோகனட் ஆயில் ஹேர் ஃபாலிகல்ஸ் ஹைட்ரேஷனா வச்சுக்குது அண்ட் இத பொல்யூஷன்ல இருந்து சேஃபும் பண்ணுது. கோகனட் ஆயில தலையில மசாஜ் செய்யறதுனால பிளட் சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதனால சீக்கிரம் ஹேர் growthம் ஆகுது. கோகனட் ஆயில்ல விட்டமின் இ, கே அண்ட் ஜிங்க் இந்த மாதிரி பல நியூட்ரிஷன்ஸும் இருக்கு. ஆன்டி ஃபங்கல் அண்ட் பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. பொடுகு அப்புறம் பெயின் இல்லாமையும் பண்ணுது. உங்க ஹேர் பிஃபோரே நிறைக்கிறதுனால அடிக்கடி மருதாணி இலைகளை யூஸ் பண்ணா குட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். மருதாணியில நேச்சராக பழுப்பு நிறம் ஹேர் ரூட்ஸ்ல ஊடுருவி நேச்சராவே ஹேர் கலர் சேஞ்சஸ் ஆக மாறிடும். கோகனட் ஆயில் மருதாணி ஹேர் ரூட்ஸ்ல ஊடுருவ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோகனட் ஆயில் அண்ட் மருதாணி மிக்சிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 இல்லைனா 4 ஸ்பூன் கோகனட் ஆயில கொதிக்க வச்சுட்டு அதுல ஒரு கொத்து மருதாணி இலைகளை போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஆயில் பழுப்பு நிறமா மாறுற வரைக்கும் மிக்சிங் நல்லா கொதிக்கணும். தென் நீங்க அது நல்லா சூடு போய் குளிர்ந்ததும் தலைமுடி வேர்கள்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா கோகனட் ஆயில நெல்லிக்காய் ஹேரை ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். ஹேர் பிளாக் கலரா மாத்த ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மிக்சிங்க ரெடி பண்ண 2 ஸ்பூன் நெல்லிக்காய் தூள்களோட 3 ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துட்டு தூள் கரையிற வரை மிக்சிங்க ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆயில் ஆறுனதுக்கு அப்புறம் தலையில அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷாம்பு அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆம்லால விட்டமின் சி இருக்கு. இது கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப்பும் பண்ணுது. ஹேர் growth இன்க்ரீஸ் பண்ணி ஹேரை பிளாக்கா மாத்திடும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.